இந்தியாவில் ஃபுட்பால் பேனா? ஆமா, நீங்க நம்பலனாலும் அதான் நிஜம். இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியன் ஃபுட்பால் இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, சீக்கிரமாவே அழிஞ்சிரும். ஒரு 4 to 5 years பேக் ஐ வாஸ் திங்கிங் இந்தியன் ஃபுட்பால் 2030க்குள்ள குவாலிஃபை ஆகி பெரிய பெரிய டீம்ஸ்க்குலாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்தியன் ஃபுட்பாலோட ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போக போகுதுன்னு ஒரு ஹோப்ல இருந்தேன். பட் நவ் ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் ஃபுட்பாலை பாக்குறப்ப அந்த ஹோப்லாம் உடஞ்சு போச்சு. ஈவன் ஐஎஸ்எல் அண்ட் ஐ லீக் கிளப்ஸ் கூட ஏஎஃப்எஃப் அப்ரோச் பண்ணி சம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கிளப் சைட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னாங்க. பட் ஏஎஃப்எஃப் அதை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. 150 crores அதுக்கு மேலேயும் மெஸ்ஸியோட இந்தியன் விசிட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண கவர்மெண்ட் ஏன் இன்னும் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு? It's January and we should be on your screens as a part of a competitive football game in the Indian Super League. ஈவன் பிளேயர்ஸ் கூட ஃபீஃபாவோட ஹெல்ப் கேட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க, சேவ் அவர் கேம் அண்ட் சேவ் இந்தியன் ஃபுட்பால்னு. ரியாலிட்டி திங்க் பண்ணி பாருங்க, ஐஎஸ்எல் மாதிரியான இந்தியாவில் ஒரு பெரிய லீகே இல்லைன்னா பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னு. வேற என்ன பண்ண முடியும்? அதர் கண்ட்ரி சவுதியோ இல்லை வேற எங்கேயோ போய் தான் ஆட முடியும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன், 6 to 7 yearsக்கு மேல ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் ஐஎஸ்எல் ஆடணும்னு ஒரு ட்ரீம்ல இருக்க பிளேயருக்கு இப்போ ஐஎஸ்எல்லே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு. அப்ப இந்தியன் ஃபுட்பால் அவ்வளோதான்ல, கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். நம்ம என்னதான் சேவ் இந்தியன் ஃபுட்பால் சேவ் ஐஎஸ்எல்னு ஹேஷ்டாக் போட்டாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஹோப் பார்ப்போம் என்னன்னு.